சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடச்சிடும். வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு நம்ம நிறைய ஓல்ட் சில்க் சாரீஸ் வச்சுருப்போம். அதை எப்படி நம்ம லெஹெங்காவை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 மெஷர்மெண்ட் தான் தேவை. உங்களோட ஹைட் அப்புறம் உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் 2 தான் தேவை. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு லெஹங்கா தச்சிடலாம். ஸோ நம்ம நிறைய ஓல்ட் சாரீஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த சாரீஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுல் லென்த் நீங்கள் டேப்பை வச்சு மெஷர் பண்ணணும். நீங்கள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் சாரீ மெஷர் பண்ணும்போது 4 டேப்புக்கு ஒரு 3 இன்ச் மட்டும் கம்மியாக இருந்தது. அதாவது 3 டேப் ஃபுல்லாகவும் ஒரு டேப்புக்கு 3 இன்ச் கம்மியாகவும் இருந்தது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அதை 2 பீஸா, அதாவது ஃபுல் சாரியை 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ 2ஆக கட் பண்ணதில் ஒரு பீஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு அந்த ஒரு பீஸை இந்த மாதிரி டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஹைட் சாரியோட ஹைட் என்னோடய ஹைட்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஹைட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல் ஹைட் எனக்கு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 43 இருக்குது. எனக்கு 43 தேவை இல்லை. ஸோ நான் ஒரு 4 இன்ச் எனக்கு கம்மியாக தேவைப்படுது. அதனால் நான் அதை 4 இன்ச் இந்த பார்டர் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துலேருந்து 4 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பார்டரை நான் பட்டி பீஸ்க்கு அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். நான் எலாஸ்டிக் வைக்கும்போது இந்த பட்டி பீஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வச்சுக்கணும் அப்படியே. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த இடத்துல விளிம்பு ஓரம் பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் நமக்கு இந்த மாதிரி மடக்கி தச்சு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் இதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி மடக்கி தச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுளாக நம்ம சாரீலாம் ஓரம் தைப்போம் தெரியுமா, இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு விளிம்பு ஓரத்தில் தைப்போம். ஸோ அதே மாதிரி தான் 2 விளிம்பு ஓரமும் தைக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான். அந்த என்னோடய சாரீ, இந்த சாரியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு நீட்டாக இருக்குது, ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ பார்த்து அதே மாதிரி நீங்கள் 2 பக்கமும்னாலும் நீங்கள் தச்சு விட்டுக்கலாம். ஸோ நான் 2 பக்கமும் தச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம தச்சு விட்டுருக்கோம் தெரியுமா, அந்த இடத்துலேருந்து நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கேன். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சிலேருந்து 2.25 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளீட்டட் ஸ்கர்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பிகினர்ஸ் கிளாஸில். ஸோ அதை பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கை நூல் போட்டுட்டு இந்த மாதிரி தைக்கிறது ப்ளீட் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மிஷின்லேயே ப்ளீட்ஸ் வைக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வைக்கிறதுல தான் அதோட அழகே இருக்குது, லெஹெங்காவோட அழகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக வைக்கலாம். கொஞ்சம் ஒவ்வொரு ப்ளீட்டு மேலேயும் இன்னொரு ப்ளீட் சேராத அளவு கொஞ்சம் நீட்டாக பார்த்து வைக்கணும். மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நீங்கள் ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ப்ளீட் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிங்களோ 2 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா அடுத்த ப்ளீட்டும் நீங்கள் 2 இன்ச்சுக்கு தான் வைக்கணும். ஒரு ப்ளீட் கூட்டியும் ஒரு ப்ளீட்ஸ் கம்மியாக வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. ஸோ சேம் அளவாக நீங்கள் வைங்க, அப்போனா தான் பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ நான் ஒவ்வொரு ப்ளீட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரைட் சைடே ஃபேப்ரிக்கோட ரைட் சைடே நம்ம ப்ளீட் வைக்கலாம். ராங் சைடு வைக்கணுமா அப்படிங்கிற உங்கள் டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம், ரைட் சைடே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் ப்ளீட் ஃபுல்லாமே வச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் தெரியுமா, அந்த இடத்துலேருந்து ஒரு 4 இன்ச் ஆர் 5 இன்ச் எடுத்துக்கோங்க. கீழே எடுத்து அந்த கீழேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போடணும். அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் இது. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கை நூலில் போட்டுருந்தேன். நீங்கள் டேரெக்டாக இந்த மிஷினில் தைக்கலாம். ஆனால் நம்ம டேரெக்டாக தைக்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம கை நூல் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் எப்படி இந்த கைநூல் இந்த இடத்துல போடணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அதாவது லெஹங்காவை தூக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பிரிஞ்சிரும். அதனால நம்ம அந்த ப்ளீட்டுக்கு முடியுது தெரியுமா, அந்த இடத்துல நாட் நமக்கு விழணும். அந்த இடத்துல நாட் விழுந்தால் மட்டும்தான் நம்ம அந்த லெஹங்கா எடுக்கும்போது அந்த நாட்
கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் லெஹங்கா அப்படி அந்த பீஸை வந்து தூக்கும்போது அவ்வளவு தையலும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒன் டைம் அதிலேருந்து எடுத்துகிட்டு திரும்பி அதே இடத்துல சென்டர் விட்டு நீடில் வந்து எடுக்கணும். அதாவது அப்படி எடுத்திங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு நாட் வந்து அந்த வீடியோவில் விசிபிளாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னாலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். ஸோ அந்த இடத்துல நாட் விழுந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு நீங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், டேரெக்டாக மிஷினில் கூட தைச்சிடலாம். ஆனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கைநூல் போட்டுட்டு அப்புறம் தைச்சிங்கன்னா ரொம்ப பார்க்க அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் இது உங்களோட இது ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட மிஷினில் இந்த மாதிரி மேலேருந்து ஒரு 4 இன்ச் விட்டுட்டு தைக்கலாம். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைநூல் போடுறது மூலமாக ஒவ்வொரு ப்ளீட்டையும் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீட்டாக கரெக்டாக வச்சுட்டு நம்ம தைக்கலாம். ஸோ அதுக்காக தான் கைநூல் போடுறது. ஸோ சென்டரில் இதே மாதிரி எடுத்துகிட்டு நீடில் எடுத்துகிட்டு சென்டரில் நாட் விழணும். அதாவது ஒரு ப்ளீட் முடிஞ்சு இன்னொரு ப்ளீட் ஆரம்பிக்கிறது தெரியுமா, அந்த இடத்துல வந்து நாட் வந்து விழணும். வீடியோவில் கரெக்டாக விசிபிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் எப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அப்படியே நீங்கள் நாட் போட்டிங்க அப்படின்னாலே கிளியராக உங்களுக்கு கிடச்சிரும். ஒவ்வொரு ப்ளீட்டையும் நீட்டாக நீங்கள் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சென்டரில் எப்படி ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே நமக்கு கட்டிங் பார்ட் முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் தான். நான் ஆல்ரெடி இந்த கைநூல் போட்டிருக்கோம் தெரியுமா, இந்த இடத்துலேருந்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நமக்கு எவ்வளவு தேவையோ ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட் அந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குது தெரியுமா, அதில் எவ்வளவு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் அளவுக்கு நான் அந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் தின்னான எலாஸ்டிக் இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்ட் பார்ப்போம். இப்போது நம்ம கைநூல் போட்டிருக்கோம் தெரியுமா, அதுக்கு 1/4 இன்ச் மேலே ஒரு ஸ்டிச்சிங் ஃபுல்லாக போடணும். அதே மாதிரி கீழே நம்ம கைநூல் போட்டிருக்கிறதுலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டு ஸ்டிச் போடணும். அதாவது நம்ம கைநூல் போட்டதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் எதுக்காக இதே மாதிரி போடுறோம் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அந்த லெஹங்கா வந்து ஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தொலைன்னு அந்த மாதிரி இருக்காது. அந்த ப்ளீட்ஸும் கீழே வரைக்கும் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் போடுறது. ஸோ மேலே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரியே கீழே போட போகிறேன். நம்ம போட்டிருக்க கைநூல் போட்டிருக்கோம் தெரியுமா, அதுலேருந்து கீழே 1/4 இன்ச் விட்டு தையல் போடுறோம். ஸோ தையல் போடும்போது ஒவ்வொரு ப்ளீட்டையும் நீட்டாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக தையல் போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நம்ம மேலேயும் தையல் போட்டாச்சு, கீழே தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கைநூல் போட்டிருக்கோம் தெரியுமா, அதை பிரித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம ராங் சைடு எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டோட ராங் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டி பீஸை எடுத்து அது மேலே வச்சுட்டு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு ஸ்டிச் போட போகிறோம். நம்ம இப்போ செய்கிறது வந்து ராங் சைடில் தான் தைக்கிறோம். சரியா, ராங் சைடோட ஸ்கர்ட் பார்ட்டில் எடுத்துகிட்டு பட்டி பீஸை அட்டாச் பண்ணுறோம். 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு இந்த மாதிரி தைக்கணும். ஸோ இப்போ தச்சாச்சு. இதை அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் நல்ல பக்கமாக அப்படி திருப்பிட்டு லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி கூட தைக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்டர் விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே டேரெக்டாகவே தச்சிருந்தேன். நல்ல பக்கமாக எடுத்து அப்படியே ஸ்டிச் போட வேண்டியது தான். ஸோ எண்ட் வரைக்கும் அப்படியே தச்சு விட்டுற வேண்டியது தான். ஸோ இப்போ தச்சு முடிச்சாச்சு. எலாஸ்டிக் வந்து எப்படி வந்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ரோப்லாம் எப்படி போட்டுவோமோ அதே மாதிரி தான் ஊக்க வச்சு நீங்கள் அப்படி கூட மாட்டிடலாம். மாட்டிட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 2 எலாஸ்டிக் பீஸ் இருக்குல்ல, அது 2ஐயும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணணும் எல்லாம் நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம், பிகினர்ஸ் வீடியோஸில்.
ஸோ அந்த இதை எலாஸ்டிக் மேலே வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா அது பிரிஞ்சு நமக்கு வந்துடக்கூடாது. கூட எக்ஸ்ட்ரா கூட 2 ஸ்டிச் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அந்த எலாஸ்டிக்கை வந்து தெரியாத மாதிரி ஒரு பீஸை இன்னொரு மேலே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கவர் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். அப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் விசிபிளாக அது தெரியாது. இந்த மாதிரி லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்டிச் போட்டுறலாம். ஸோ இப்போ நான் ஸ்டிச் போட்டு அதில் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுங்க. இப்போ நம்ம அந்த இது விட்டுருக்கோம் தெரியுமா, அந்த கேப் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் போடலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக க்ளோஸ் அப்படின்னா நீங்கள் மேலே இருந்து டேரெக்டாக கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுற வேண்டியது தான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஓப்பன் வேணும்னா மேலே இருந்து ஒரு 7 இன்ச்சஸ் விட்டுருங்க. 7 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் போட ஆரம்பிங்க. நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டேன் மேலேருந்து கீழே எண்ட் வரைக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் முடிஞ்சாச்சு. கீழே மடக்கி எதுவுமே தைக்க வேண்டாம். ஏன்னா இதை பொறுத்தளவு பார்டர் வந்து கீழே இருக்குது. அதனால் நான் மடக்கி எதுவுமே தைக்கலை. ஸோ இப்போது லெஹங்கா வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் டக்கு பிடிச்சி வச்சுக்கிடுவேன். அதுக்காக தேவைப்பட்டால் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.